இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை நெத்தன்யாகு அவர்கள் மாற்றி விட்டாரமாப்பா. என்னையா சொல்கிற? நெத்தன்யாகு அவர்கள் 8 அடி பாஞ்சா டிஃபென்ஸ் மினிஸ்டர் 16 அடி பாய்வாரேப்பா. அப்படிப்பட்ட மனுஷனை இஸ்ரேல் அதனுடைய பதவியிலிருந்து தூக்கிடுச்சா? ஐயோ என்னையா உலக அரசியல் என்னெல்லாமோ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற நேரத்தில் தான் நேற்று ரஷ்யா உக்ரைன் அந்த ஒரு யுத்தத்தின் போது உக்ரைனுக்கு உதவி செய்த நாடுகளுடைய நிலைமையை பற்றி சொன்னோம். ஈவன் யூகேல ரொம்ப வெப்பனுடைய அந்த என்ஜின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே திவால் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செய்தியாக பார்த்தோம். இன்னைக்கு உக்ரைன் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த யுத்தத்தை பற்றி உக்ரைன் மக்களுடைய பார்வை எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபோ வெளியாகி இருக்கிறது. மனுஷன் ஜெலன்ஸ்கி அவர்கள் இதெல்லாம் பார்த்தார்னா என்ன ஆகும்? அடுத்ததான் அமெரிக்க அதிபர் தேர்தல் அதனுடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லி உலக அரசியலில் பரபரப்பு அப்படியே பஞ்சம் இல்லாமல் பதறி கொண்டு இருக்கும்போது உக்ரைனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நெஞ்சம் பதறி இருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக பட் ரொம்ப அழகாக இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். எல்லாத்தையும் பார்த்துருவோமா? ஒரு ரிசர்ச் நடக்குதுப்பா உக்ரைனில். அந்த ரிசர்ச் நடத்துனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் நாட்டை சார்ந்தவர்கள் தான். குறிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ. அது ஒரு சோஷியாலஜிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோஷியாலஜிக்கல் ரிசர்ச்னால் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு லாங் வார் அப்படிங்கிறது தேவைதானா? 2வது உலகப் போருக்கு பிறகு இவ்வளவு நீண்ட ஒரு யுத்தத்தை நீங்கள் வரவேற்கிறீர்களா? இல்லை விக்டரி வர்ற வரைக்கும் யுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை எப்படி இருக்குது? இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்கப்படுது. அப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பதில் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியும் அதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியும் அப்படின்னு சொல்லி போன வருடத்திலிருந்து இந்த ரிசர்ச் அப்படிங்கிறத எடுத்துகிட்டே இருக்கும்போது இப்போ எடுத்திருக்கக்கூடிய ரிசர்ச்சில் அந்த ரிசர்ச் டீமுக்கு ஒரு உண்மை புரியுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யுத்தத்தை விரும்பலை அப்படின்னு சொல்கிறத விட வெறுக்கிறார்கள். போன முறை 63% மனிதர்கள் யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும், நம்ம நாடு ஜெயிக்கிற வரைக்கும் யுத்தம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க. இன்னைக்கு அது 48% சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யுத்தத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய மனிதர்கள் போன முறை 8% தான் இருந்தாங்க. இந்த முறை 14% உயர்ந்திருக்காங்க. அப்போ யுத்தம் நீண்ட நாட்களாக இருப்பதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரும்பவில்லை. இந்த யுத்தத்தால் உக்ரைனுக்கு எந்த விதமான நன்மையும் நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது உண்மையிலேயே உணர வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தா செலன்ஸ்கி அவர்கள் தானே. எங்கே பாரு உதவிகள் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, ஆயுதங்கள் கிடைக்குமா, ரஷ்யாவுக்கு எதிராக என்ன செய்யணும். ஈவன் யூகே போன்ற நாடுகள் கூட உக்ரைன் கான்டாக்ட் குரூப் இன்ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களால கூட பல நேரங்களில் உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவியோ இல்லாட்டி பொருள் உதவியோ அப்படி இல்லைனா ட்ரைனிங் உதவியோ செய்ய முடியலை. பல நாடுகள் பின்வாங்குகிறார்கள். எங்களால் முடியலை, இதுக்கு மேலே உக்ரைனுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறது கிடையாது, கொடுத்தும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடு மாறிடுச்சு. ஸோ இப்படிலாம் உக்ரைனுடைய நிலைப்பாடு மாற ரஷ்யாவினுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் மாறிக்கிட்டே இருக்குது. செலிடோவோ அப்படிங்கிற பகுதியை முழுவதுமாக ரஷ்யா கையகப்படுத்தி விட்டார்கள். டிபிஆர் ரீஜனில் இருக்கக்கூடிய செலிடோவோ அப்படிங்கிற பகுதி இப்போ ரஷ்யாவினுடைய கைக்குள் வந்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய கைக்குள் இது மட்டும் கிடையாது, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 கிலோமீட்டர் நீளமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃப்ரண்ட் எண்டை ரஷ்யா இன்னும் விரிவுபடுத்தி வருகிறார்கள். எந்த மேஜிக் வெப்பனும் இல்லை. லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார், நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி இதே வியூகத்தில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் சொல்கிறாங்க, எந்த மேஜிக் வெப்பனும் கிடையாது, ரஷ்யாவினுடைய வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்கான மேஜிக் வெப்பன் உக்ரைனிடம் கிடையாது அப்படிங்கிறார். ரஷ்யா அந்த அளவுக்கு உள்ளே வந்துட்டாங்க, இனி அவங்க வெளியில் கொண்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் இயலாத விஷயம். பட் என்ன, போராடி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ லாய்ட் ஆஸ்டின் அவர்களுடைய கூற்று. ஸோ செலிடோவா பகுதி வரை இப்போது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதால் அடுத்ததாக உக்ரைன் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது தெரியலை. சரிப்பா, ஏதாவது நாடுகள் உதவி செய்வாங்களா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆமாம், ஆஸ்திரேலியா சொல்லியிருந்தாங்க உதவிகள் செய்ய போகிறோம். நீ எந்த மாதிரியான உதவிகள் தெரியுமா? எங்களுடைய யூஸ்டு போட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. வார்ஷிப் மற்றும் கேஸ் மாஸ்க் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு தாரோம். கேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது 40 கேஸ் மாஸ்க் உங்களுக்கு தாரோம். வார்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3-4 வார்ஷிப் அப்படிங்கிறது நாங்கள் பயன்படுத்தினது தான், நல்லா தான் இருக்குது, வேணால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீடனுடைய அறிவிப்பு இருக்குது. என்ன விக்கி, ஸ்வீடன் இப்படிலாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வார்ஷிப்லாம் கிடைக்க போகுது, உக்ரைனுக்கு உதவியே கிடைக்கலன்னு சொல்லி சும்மா ப்ரூடா விட்டியே அப்படின்னு கேட்டால்
நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்வீடனுடைய இந்த அறிவிப்புக்கு முன்னாடி ஸ்வீடன் என்ன செஞ்சாங்கன்னா 10 வார்ஷிப் 20 அசால்ட் போட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் உக்ரைனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் ஏப்ரலில் சொல்லியிருந்தாங்க. எத்தனை வார்ஷிப்பு? 10. எத்தனை அட்டாக் போட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 20 போட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் இது இன்னும் இவங்க கைக்கு வரவில்லை. ஆல்ரெடி 10 வார்ஷிப் 20 அட்டாக் போட்ஸ் அப்படிங்கிறதே உக்ரைனுடைய கைக்கு வராமல் இருக்கும்போது புதிதான உதவிகள் ஸ்வீடன் இவங்களுக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மொத்தமாக இல்லை. யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் அவங்கக்கிட்ட இல்லாமல் அவங்கக்கிட்ட இது தேவையில்லாத அந்த வார்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உக்ரைனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஸ்வீடன் என்ன செஞ்சாங்கன்னா STRB 90H அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரிட்பாட் 90H அப்படிங்கிற அந்த ஒரு போட்ஸ் எல்லாமே கியூவுக்கு, அதாவது உக்ரைனுக்கு அனுப்பியிருந்தாங்க. பட் இதுவுமே ரொம்பவே லிமிட்டடு தான். 2லிருந்து 4 அப்படி இந்த STRB 90H அப்படிங்கிறத அனுப்பியிருந்தாங்க. இதுவுமே ஒரு 10க்கு மேலே அனுப்பியிருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் எங்கள் நாட்டில் அதெல்லாம் இல்லையேப்பா, அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அந்த உதவிகள் இல்லையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக ரோயா ரயில்வே அப்படிங்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனை மறுபடியும் ரஷ்யா கையகப்படுத்தி விட்டார்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சில்டோவா அப்படிங்கிற பகுதியும், இப்போ ரோயா ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதையும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய கையகப்படுத்துதல் அப்படிங்கிறது உக்ரைனுடைய லாஜிஸ்டிக்ஸ் மொத்தமாக அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பாக மாறி இருக்கிறது. ஸோ என்டையர் லாஜிஸ்டிக்ஸை ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க, உக்ரைனுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு தேவையான உதவிகள் அங்கே கிடைப்பதும் ரத்தாகிறது. அந்த உதவிகள் கிடைக்காமல் உக்ரைனால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே வர வேண்டும். இதெல்லாம் விட இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்ட சொல்கிறாங்க பலேடியத்தை வாங்காதீங்க, ரஷ்யாவினுடைய பலேடியத்தை வாங்காதீங்க, அப்படி வாங்கி நீங்கள் எதுவும் செய்ய வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் கேட்குறாங்க பலேடியம் வாங்காமல் நாங்கள் எப்படி எலக்ட்ரிக் கார்கள் இல்லாட்டி அடுத்த புதுநவீன ஆயுதங்கள் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறது, பயன்படுத்துவது, உருவாக்குவது, இதுக்கு அமெரிக்காட்டிருந்து ஏதாவது ஒரு பதில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி லித்தியம் இப்போ உக்ரைனுக்கு இல்லவே இல்லை. லித்தியம்னுடைய உறைவிடம் எல்லாமே ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்போ இனிமேல் லித்தியத்துக்காக உக்ரைன் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? அமெரிக்காவால் கூட பதில் சொல்ல முடியாது. ஏன்னா முக்கியமான இடங்கள் எல்லாமே ரஷ்யா அவங்களுடைய கையகப்படுத்திட்டே வராங்க. நாம் நினைக்கிறோம் ரஷ்யா மெதுவாக வெற்றி பெற்று வருகிறார்கள், இந்த வெற்றி ஒரு வெற்றியா அப்படின்னு சொல்லி முக்கியமான இடங்களை கண்ணும் கருத்துமாக பிடித்து அதை ஃபுல்லாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதை அவங்களுடைய கண்ட்ரோல்லையே வைத்துக்கொள்வதற்கான முயற்சிகளில் தான் ரஷ்யா ஈடுபட்டு அதில் சக்ஸஸ் அடைந்து வருகிறார்கள் அப்படிங்கிற உண்மையை நாம் உணர மறுக்கிறோம். அவ்வளவு முக்கியமான இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி அவங்களுடைய தனிம வளங்கள்லாம் இருக்கும்ல, கனிம வளங்கள், இது எல்லாமே இப்போ ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. கிரீமியா எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம தமிழ் பொக்கிஷம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிரீமியாவினுடைய முக்கியத்துவம் என்ன, அது இருந்தால் தான் ரஷ்யாவால் அடுத்ததாக அவங்களுக்கு தேவையான எனர்ஜி ரிசோர்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதே மாதிரி கிரீமியாவை சுற்றி இருக்கக்கூடிய நிப்ரா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த டிபிஆர் ரீஜனாக இருக்கட்டும், இங்கெல்லாம் கனிம வளங்கள் அதிகமாக இருந்தது. விவசாய நிலங்களை விடையும் கனிம வளங்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தேவை. இப்போ அந்த இடத்துல அவங்க தேவையான இடத்துக்கு பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம், இப்போ யூரோப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளாக இருக்கட்டும், நாங்கள் ரஷ்யாவினுடைய எல்என்ஜிலாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரஷ்யாவினுடைய எல்என்ஜிலாம் வாங்காததுனால ரஷ்யாவுக்கு இழப்பு வந்துருச்சா, லாஸ் வந்துருச்சா, ரஷ்யாவினுடைய எக்கனாமி படுத்துருச்சான்னு கேட்டால் இல்லை. வீரியமாக எழுந்து நிற்கிறார்கள் ரஷ்யா. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்பா எல்என்ஜி பைப்லைன் வழியாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய விஷயம் கிடையாது, கச்சா எண்ணெய் மாதிரி. இதை நாங்கள் டேங்கரில் எல்என்ஜி டேங்கரில் வச்சு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பிடுறோம். யூரோப்புக்கு அனுப்புறதை விட எங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய நாடுகள் எங்களுடைய எல்என்ஜி வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் மேலே ஆர்டர் கொடுக்குறாங்க. இதுவே எங்களுக்கு போதுமான லாபத்தை தருகிறது, இதை விட ஒரு லாபத்தை யூரோப்பால் தர முடியாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிய நாடுகள் இன்னைக்கு அவங்க சஸ்டெயின் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும், இந்த ஆயுதங்களை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த நாடுகள் இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லாமல் திணறிட்டு இருக்காங்க. இது எதுவுமே இல்லாமல் நீ மெதுவாக அடிப்பா அப்படின்னு சொல்லி பழைய ஆயுதங்களை வைத்தும் பழைய டேங்குகளை வைத்தும் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய காலத்தில் இருந்த முக்கியமான ஆயுதங்களை வைத்து ரஷ்யா இங்கே போரிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய உறுதியான வெற்றியை உக்ரைன் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். விடிஞ்சா இன்னும் ஒரு 2 தினங்கள்லையோ இல்லாட்டி ஒரு வாரத்திலையோ ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட எதிரி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். டொனால்டு ட்ரம்ப் அவர்களாக இருந்தார்கள் என்றால் புட்டின் அவர்களுடைய நண்பராகவும், கமலா ஹாரிஸ் அவர்களாக இருந்தார்கள் என்றால் புட்டின் அவர்களுக்கு எதிரியாகவும் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கும் தெரிஞ்சிடும் எங்கே எப்படி அடுத்ததாக யுத்தம் நடக்க போகுதா இல்லை யுத்தம் நிற்க போகிறதா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 2 நபர்களில் யார் அமெரிக்க அதிபராக மாறுகிறார்களோ அப்போ இருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் வேறொரு டைமென்ஷனை நம்ம பார்க்கலாம். அதுவரையிலும் இந்த அப்டேட்டெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு தான் இருக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா
வியூகம். தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.